GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சரியமாக வெளி உலகத்தில் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்ற அதுதான் இன்றைய உலகத்தினுடைய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம். செய்யறதுக்கு முன்னாடி நாம் இந்த செய்ய போகிறேன்னு சொல்கிறது பாசிட்டிவிட்டின்னு முதல்ல இருந்தது. இப்போ சோஷியல் மீடியா ஈர்ப்புன்றதுக்கு வந்துருச்சு. சோஷியல் மீடியாவில் போடுவீங்க, உங்களுக்கு லைக்ஸ் வராது. 3வது வாரம் 4வது வாரம் வரை பார்ப்பீங்க, லைக்ஸ் வரல நிறுத்திடுவீங்க. 2026 எத்தனை முறை மனைவியை பேச சொல்லி கேட்க போகிறீங்க? அப்பாவும் பையனும் ட்ராவல் பண்ணக்கூடிய நாட்கள் எத்தனை? அப்பா மட்டும் தனியாக சோலோ ட்ராவல். ஒரே புத்தகத்தை 3 முறை வாசிக்க போவது எப்போ? அந்த மாதிரியான இலக்குகளை நம்ம ஏன் எடுக்கிறது இல்லை? யாரும் உங்கள்கிட்ட ஏன் செய்யலைன்னு கேட்கவே மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, அவர் அது செய்கிறாரு இது செய்கிறாருன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளை பற்றி நாமளே ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறது தானே அது. சொல்கிறேன், ஆனால் செய்ய முடியல. அதனால் நான் என்ன கொஞ்சம் அதிகமாக மதிப்பிட்டுட்டேன். என்ன அதிகமாக நான் மதிப்பிட்டுட்டேன்னு உணர்றது தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ரியலைசேஷன். ஹோட்டலில் கார் பார்க் பண்ணும்போது அங்கே ஒரு வாட்ச்மேன் இருப்பார். அவர் கிளம்பும்போது உங்கள்கிட்ட ஒரு 5 ரூபா கிடைக்குன்றதுக்காக நின்று சல்யூட் அடித்து என்ன மூலம் செய்வார். இந்த காரை கொண்டு போய் நிறுத்தும் போதே அந்த 5 ரூபாயை கொடுத்தா என்ன? இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நியாய தர்மம்லாம் பேசுவாங்க. அவர் தான் சம்பளம் வருது, அவருக்கு தான் அது. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்ற அந்த தொடருக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த ஒரு எபிசோட் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். பிகாஸ் இட்ஸ் நியூ இயர். பார்க்குற எல்லாத்துக்குமே புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி 2026 சார். உங்களுக்கும் எங்களுடைய நியூ இயர் விஷஸ் சார். நன்றி. ஸோ பல ஆண்டுகளாக தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம். மனிதர்களோட வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில் உங்களோட கருத்துக்கள் தொடர்ந்து மாற்றி அமைச்சிட்டே வருது அப்படின்னா அதுக்கு சந்தேகமே இல்லை சார். அதே மாதிரி தான் இந்த நியூ இயர் பற்றி பேசும்போது, நியூ இயரோடவே சேர்ந்து ஒன்று நம்மளோட வருஷம் ட்ராவல் பண்ணும். ஆனால் கடைசி வரைக்கும் இருக்கும்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். ரெசல்யூஷன்ஸ் எல்லாருமே ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாங்க. வாழ்க்கை மாறுதோ இல்லையோ ரெசல்யூஷன் மாற்றிட்டே இருக்கும். ஆனால் ரெசல்யூஷன் எடுக்கிறதே ரெசல்யூஷனை வச்சுருப்பாங்க சில பேர்லாம். அதெல்லாம் பற்றி பேசும்போது தான் இந்த ஒரு தொடரில் மனதளவில் ரெசல்யூஷன் எடுக்கிறவங்க ப்ராக்டிக்கலாக எடுக்கிறாங்களா, அது எதற்காக செயல்படுத்த முடியல, இந்த முறை எப்போ பிரபலமாச்சு, எதற்காக இப்படிலாம் ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க அப்படின்றத பற்றிலாம் பேசலான்ட்டு தான் சார் இந்த ஒரு எபிசோடில் பேசலான் இருக்கோம். அது ஏதோ ஒரு வகையில் எல்லாத்துக்கும் இது கனெக்ட் ஆகும். அதனாலேயே கூட இந்த எபிசோட் எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக இருக்குன்ற மாதிரி நம்புகிறோம் சார். ஸோ நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பேசிக்காக இந்த வருஷம் 2025 தொடக்கத்தில் நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க, எதெல்லாம் முடிச்சிருக்கீங்க? இப்போது நீங்கள் கடைசியாக இந்த கேள்வியை தொடர்ச்சியாக கேட்டதில் கடைசியாக கேட்டிங்கல்ல, அதுதான் ரொம்ப பவர்ஃபுல். அதாவது 2025 என்னென்னலாம் எடுத்தீங்க, என்னெல்லாம் முடிச்சிங்க. இதை ஒருத்தங்க யோசிச்சாங்கன்னா 2026 எடுக்கிறப்ப ரீசனபிளாக மாறிடுவாங்க. ஆனால் பொதுவாக மனிதர்களுக்கு ஒரு இயல்பு என்னென்னா, சடனாக எலிவேட் ஆகிறதும் சடனாக கீழே விழறதும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள். எது ரொம்ப பிடிக்காத விஷயம்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி 20 வருஷத்துக்கு இருக்கிறது. அது அவங்களால கடினம். ஏன் கடினம்ன்றது தான் இப்போ பேச போகிறோம். அதாவது நியூ இயர் முதல்ல இதை பார்க்குற அத்தனை பேருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் பொதுவாக இந்த புத்தாண்டு, பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான் இப்படி நாட்களை நாம் வைத்த பெயர் அதுக்கெல்லாம் முதல்ல நாள்ன்றதே நாம் வச்சது. இயற்கை அது பாட்டுக்கு சோர்ந்துக்கிட்டு இருக்கு. தூங்கி எழுகிற ஒவ்வொரு நாளும், இலக்கை நோக்கி பயணிக்கிற ஒவ்வொரு நாளும் புத்தாண்டு தான். அது புதிய ஆண்டு, புதிய நாள், புதிய தொடக்கம் சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு இந்த புத்தாண்டில் திடீர்னு பார்த்தா, இப்போ நீங்கள் நியூ இயர் அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா, அல்லது நியூ இயர்லேருந்து முதல் ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இதை எடுத்திருக்கேன் அதை எடுத்திருக்கேன் அப்படின்லாம் போடுவாங்க. இவங்க எல்லாரும் இந்த வருஷம் 31ல் இதெல்லாம் எடுத்தேன் இதெல்லாம் செஞ்சுருக்கேன்னு போடுவாங்களான்னா மாட்டாங்க. ஸோ முதல்ல ஏன் இந்த ஒரு சடனாக ஒரு எலிவேஷன் வருது இல்லை, ஒரு பீக் சிந்தனை வருது இல்லை, இதை செஞ்சாகணும் அதை செஞ்சாகணும், 60 நாள் இவ்வளோ வெயிட்டை குறைக்கிறேன்னு இறங்குறேன் அப்படின்னு இப்படிலாம் ஏதோ போகிறாங்க இல்லையா. நம்முடைய யோசிக்கும் விதத்தில் எப்போவுமே 2 விதமான யோசிப்பு இருக்கும். ஒன்று எக்ஸ்டர்னல் உலகத்தினுடைய ரெஃபரன்ஸ். என்னை பற்றி அழகு என்ன நினைப்பார், என்னை பற்றி நக்கீரனில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க,
என்னை பற்றி நான் ரெகுலராக அந்த காஃபி ஷாப் போகிறேன், அங்கே இருக்கிறவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இது எக்ஸ்டர்னல். என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், இது இன்டர்னல். இந்த 2 வகையிலையும் மனிதர்கள் இயங்கிகிட்டே இருப்பாங்க. ஆச்சரியமாக எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ், வெளி உலகத்தில் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்ற அதுதான் இன்றைய உலகத்தினுடைய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம். நான் வச்சுருக்க காரை பற்றி அந்த வீடு என்ன நினைக்கும். ஆனால் நான் என்ன எனக்குள்ளே நினைக்கிறேன் அப்படின்றது இல்லை. இப்போது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மாருதி 800 வச்சுருக்கார். அவர் மாருதி 800 ஒரு கிரேஸ் இருக்கிறப்ப வாங்கினார். அவரை எல்லாரும் கார் வாங்கிட்டீங்க அப்படின்னு இருப்பாங்க. ஒரு 5 வருஷம் கழித்து மாருதி 800 அட்வான்ஸ் மாடல்ஸ்லாம் வந்துடும். அப்போவும் அவர் வச்சுருப்பார். இப்போ இந்த அட்வான்ஸ் மாடல் வாங்கினவங்க முன்ன பின்ன போவாங்க இல்லையா, அவர் முன்னாடி அவர் வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி போகும்போது இவருக்கு 2 தாட் வரும். நம்ம கார் கூட மாற்றணுமோ அது வரும், அல்லது யாரோ இதை வாங்கிட்டு போகிறாங்க, நம்மளது கார் நல்லா இருக்கு அப்படின்னு அப்படி இருக்கும். 10 வருஷம் ஆகுது. இப்போ திரும்பவும் என்னங்க வெளியாலே கேட்பாங்க, இப்போ என்ன பழைய காரை மாற்றாமல் இருக்கீங்க, இப்போ டெம்டேஷன் வரும், திரும்ப வாங்கணுமா இல்லை அப்படின்னு. 15 வருஷம் இன்னும் வச்சுருக்காரு. கார் நல்லா இருக்குது, எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் கார் நல்லா இருக்குது. 15 வருஷம் ஆகுது. இப்போ வெளியிலேருந்து வர்றது எப்படி இருக்குன்னா, பரவாயில்லையே 15 வருஷமாக வச்சுருக்கீங்களே, பரவாயில்ல, ஆமாம் வாங்கி இந்த நான் ஒன்று வாங்கினேன், அப்புறம் அது சரியில்லைன்னு அது வாங்கினேன், அது சரியில்லைன்னு இப்போ வச்சுருந்ததே பெஸ்ட் அப்படின்றதெல்லாம் வரும். நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா 20 வருஷத்தை கிராஸ் பண்ணால் இந்த காரை பார்க்குறதுக்கு ஆட்கள் வருவாங்க. அப்புறம் இந்த காரை என்ன விலைனாலும் கொடுங்க எடுத்துக்கிறேன்னுவாங்க. As it becomes old, if the usage is right, why should we sell? இந்த போர்ஷன் இருக்குல்ல, இதுதான் அடிப்படை. இப்போ எல்லாரோட பார்வையும் எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் எல்லாம் இவரை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மற்றவங்களுக்கு இவர் எக்ஸ்டர்னல் ஆகிட்டார், இவருக்கு இன்டர்னல் ஆகிட்டார். என் கார் நல்லா இருக்குங்க அப்படின்னு. உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் வாரன் பஃபெட் டொயோட்டா கொராலா ஓட்டும்போது எல்லாரும் இதை விற்றுடலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொராலா ஆல்டிஸோ கொராலா ஏதோ மாடல் அவர் ஓட்டும்போது ரொம்ப வருஷமாக வச்சுருக்கிறப்ப. அப்போ அவர் சொன்ன பதில் என்னுடைய தேவைக்கு சரியாக இருக்குது, ஏசி அட்டகாசமாக ஃபங்க்ஷன் ஆகுது, காரில் எந்த பிரச்சனையும் இல்லை, மைலேஜ் நல்லா இருக்குது, நான் ஏன் விற்கணும்னு கேட்டேன். இதுதான் இன்டர்னலி ரெஃபரன்ஸ்டு பீப்புளோட வாழ்க்கை முறை. இப்போ இங்கே வருவோம். நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறது எல்லாமே எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் எடுத்ததெல்லாம் 1 வாரம் 1 மாதம் 3 மாதத்தில் விழுந்துடும். அவங்களுக்கு எதையோ இவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதெல்லாம் விழுந்து அந்த ஒரு போதை குறைஞ்சது, அவ்வளோதான். ஆனால் இன்டர்னலி ரெஃபரன்ஸ் எடுத்தது, இப்போ கார் பற்றி பேசணும்ல, அந்த மாதிரி 20 வருடத்துக்கு 10 வருடத்துக்கு 5 வருடத்துக்கு 3 இப்படித்தான் அவங்களுடைய இலக்குகளே இருக்கும். இலக்குகளை சுருக்க அதனுடைய இன்டென்சிட்டி அதிகமாகி செய்ய வேண்டியதை செஞ்சுருவோம். அது நம்ம ஒரு சடன், அதாவது 15 நாளில் 30 நாளில் 6 பேக்ஸ் அப்படின்லாம் அப்படி காண்பிக்கிறதுன்றது எக்ஸ்டர்னலாக இருக்கிற உலகம் நமக்கு லைக்ஸ் போடும், கமெண்ட்ஸ் போடும், நம்மளை பாராட்டும், போகிற இடத்துலலாம் புகழ்ந்து பேசிகிட்டே இருப்பாங்கன்றதை தவிர வேறு எந்த போதையிலையும் வர்றதில்லை. ஏன்னா அப்படி 21 நாட்கள் 42 நாட்கள் 84 நாட்கள்னு மாறுறது இருக்குல்ல, அது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது தான் கேள்வி. அதுக்கப்புறம் அது சரியாக இருக்கிறது இல்லை. அப்புறம் பொதுவாகவே உடலுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது. நீங்கள் என்னவா வேணாலும் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்தாலும் உங்கள் ஹெரிடிட்ரி படி உங்களுடைய மூதாதையர் சார்ந்த உடல் வாகு ஒன்று இருக்குல்ல, அதை நோக்கி தான் இந்த உடல் நகரும். உடலுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது. இப்போ நியூ இயர் ரெசல்யூஷன்ஸில் மெயினாக இருக்கிறது உடம்பை குறைக்கிறது தான் வரும். ஆனால் அவர் நீயா நானா கோபிநாத் சார் ஏதோ ஒரு பேசும்போது சொல்லுவார், நான் ஜிம்முக்கு போய் என் உடம்பை சரி பண்ணுறேன்னு ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் அன்றைக்கி ரெசல்யூஷன் எடுத்து பணத்தை கட்டினதெல்லாம் கால்குலேட் பண்ணால் இன்றைக்கி ஒரு ஜிம்மே வச்சிடலாம் அப்படி. அப்போ ஏன் அது என்ன எதனால் தடுமாறுது இந்த மாதிரி அப்படின்னா,
உலகத்துக்கு எதையோ சொல்லணும், நான் பாருங்கள் இப்படி பண்ண ஒரு ஈர்ப்பு தேவைப்படுது தான், அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணப்படுதே தவிர. இப்போது என்ன எடுத்துக்குவோம், இப்போ நீங்கள் உங்கள் கேள்விக்கு வரேன். இப்போ 2025 தினசரி 10,000 ஸ்டெப்ஸ் அப்படின்றது என்னுடைய இலக்கு. அப்படின்னா 365 நாளைக்கு 36.5 லட்சம் ஸ்டெப்ஸ் வந்திருக்கணும். நேற்று வரை நான் 39,20,000 ஸ்டெப்ஸ் தொட்டிருக்கேன். இத்தனைக்கும் இந்த வருடம் முழுக்க பிஸியாக ஒரே இடத்துல வீட்டிலையே இருந்தால் ஈஸி. ஆனால் இந்தியா முழுக்க வெளிநாடுகளில் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் எங்கே போனாலும் இந்த காலையில் அந்த 10,000 ஸ்டெப்ஸ் நடந்துடணும் அப்படின்ற அந்த ஒரு இலக்கு இருக்குல்ல, இது வந்து தொடர்ச்சியானதாக நடந்தால் தான் முடியும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இதே டைமில் நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுக்கிற ஒரு ஆள் முதல் வாரம் 20,000 ஸ்டெப்பு, முதல் மாதம் 12, அப்புறம் ரொம்ப வலிச்சதுன்னு 15,000 ஆகிட்டேன். 3 மாதத்தில் 10,000 போதும். அப்புறம் ஒரு 4வது 5வது மாதத்தில் இல்லை 7,000 6,000க்கு மேலே முடியலைங்க, அப்புறம் எந்திரிக்கிறதே இல்லை. இந்த கேர்வ் இருக்குல்ல, இது வந்து யாருக்கோ எதையோ சொல்ல போய் திரும்ப நம்ம பழைய ஆளாக வந்துடுறது. ஆனால் எலிவேஷன் வந்து மீடியமாக வச்சுட்டு இதுதான் நான் அப்படின்றவங்க காலத்துக்கும் அதையே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போ சார் அந்த முடிவு எடுத்தீங்கன்னா தினம்தோறும் 10,000 ஸ்டெப்ஸ் நடப்பேன்னு சொல்லிட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்க? ஏன் அப்படி, அதுக்கு சரியான கேள்வி. ஏன் அந்த எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்றதை விட சாகும் வரை, இன்னும் சரியாக சொல்லணும்னா என்னால் முடியும் வரை 10,000 ஸ்டெப். அது என்ன வருஷ கணக்கு இல்லை, அந்த முடிவு எடுத்திருப்பீங்கள்ல. அது வந்து ஒரு மேபி ஒரு 13 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கலாம். ஏன்னா அப்போல்லாம் எம்ஐ பேண்ட் வரல. ஓகே, அப்போ இருந்தே இந்த தொடர்ச்சி இருந்தே எனக்கு அப்போ வந்து ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் வாக்கிங் அப்படின்னு. என்னுடைய தந்தை தான் இன்ஸ்பிரேஷன். என்னுடைய தந்தை வந்து எனக்கு தெரிந்து இப்போது அவர் 70+ இருக்கார். எனக்கு தெரிந்து ஒரு 35 வருடங்கள், 40 கூட சொல்லலாம், 40 வருடங்களாக ஒரு நாள் கூட அவருக்கு தீபாவளி, பொங்கல், இறப்பு, கல்யாணம், என்னுடைய தங்கையினுடைய திருமணத்தப்போ காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு வாக்கிங் முடித்தார் அவர். ஸோ அவர் நடக்கணும், அதை வந்து சின்சியராக அது ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் ஆக்கிடுவார். அப்படி தான் நான் அதை முடித்தேன். அதே மாதிரி ஒரு புத்தகம் எழுதணும்னு நினச்சேன், அதை எழுதினேன். இது எல்லாமே நியூ இயர் அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு இதெல்லாம் இந்த வருஷம் செய்ய போகிறேன்லாம் சொல்லலை. இதெல்லாம் ரெகுலராக செய்கிறது, இதெல்லாம் என்னோடய இயல்பாக மாற்றிடுறது. இப்போ ஒரு வருடத்தில் ஒரு புக் எழுதுறதுன்றது முடிஞ்சிருக்கு அப்படின்னா மேபி 2வது புத்தகம்ன்றது இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ 5வது வருஷமோ 2 புத்தகங்கள்ன்றது அநேகமாக நடக்கக்கூடும். இப்படித்தான் அந்த இலக்குகளை நாம் ஃபிக்ஸ் பண்ணுமே தவிர யாருக்கோ எதையோ எங்கேயோ சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து எதையோ சொல்லணுமே, அதுக்காக வந்து நான் வந்து இப்போ வீட்டை க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு நியூ இயர் அன்றைக்கி ஒருத்தர் தலையில் துண்டெல்லாம் கட்டிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார் 2025. அவர் வீட்டை க்ளீன் பண்ணாரா, க்ளீன் பண்ணுறப்ப அவர் நல்லா க்ளீன் பண்ணாரா, இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆனார், வீடு சுத்தமாச்சா, அதெல்லாம் பதில் வராது. அதை பற்றி அவங்க அப்டேட்டும் இருக்காது. அப்போ அது என்னது? அது மாதிரியான விஷயங்கள் தான் எக்ஸ்டர்னலி ரெஃபரன்ஸ்டு. ஆனால் இன்டர்னலி ரெஃபரன்ஸ்டு பீப்புள் பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து வாரம் ஒரு புத்தகம்ன்றது ரொம்ப இலகுவாக படிச்சிருவேன். இதை பற்றி நான் எழுதுறதுன்னு முடிவு பண்ணேன். ஒரு வருஷத்தில் வாரம் ஒரு புத்தகம்னு 52 புத்தகங்கள் எழுதினேன். அது ஒரு வருடத்தில் எழுதினேன். அதை நான் எதையும் நான் முதல் வாரமே, முதல் வருஷம், முதல் நாளே அப்படின்னு சொல்லியெல்லாம் பண்ணல. ஸோ நீங்கள் வெளியில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் வந்துடும். அதுவும் இருக்குது. நான் சொன்னேன், நான் செஞ்சாகணும். எதிர்கேள்வி கேட்கும்போது நம்மளுக்கு பதில் சொல்ல முடியாது. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்கள் மனசில் இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு செய்யுங்க. படிக்கிறவங்க தொடர்ச்சியாக யாராவது ஒருத்தங்க உங்கள்கிட்ட வந்து சொல்லட்டுமே, 52 புத்தகங்களை எழுதியிருக்கீங்களே சார் நீங்கன்னு அவங்க வந்து சொல்லட்டுமே. நம்ம ஏன் நம்ம வந்து நம்மளை செய்கிறதுக்கு முன்னாடி நாம் இந்த செய்ய போகிறேன்னு சொல்கிறது பாசிட்டிவிட்டின்னு முதல்ல இருந்தது. இப்போ சோஷியல் மீடியா ஈர்ப்புன்றதுக்கு வந்துருச்சு. அப்புறம் இன்னொன்று இருக்குதுல்ல, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு இலக்கு எடுத்துகிட்டு செய்வீங்க, சோஷியல் மீடியாவில் போடுவீங்க, உங்களுக்கு லைக்ஸ் வராது. 3வது வாரம் 4வது வாரம் வரை பார்ப்பீங்க, லைக்ஸ் வரல, நிறுத்திடுவீங்க. அப்போ இது எதுக்காக எடுக்கப்பட்டதுன்னா பியூராக மற்றவர்களோட கவன ஈர்ப்புக்கு தான், அட்ராக்ஷன் மட்டும்தான் சார். இப்போ இந்த இன்டர்னல் அட்டென்ஷன், எக்ஸ்டர்னல் அட்டென்ஷன் பற்றி பேசும்போது சார், மாருதி 800 கார் பற்றி சொன்னீங்க. அந்த மாருதி 800 காரும் பென்ஸ் காருமே ஒரே ரோட்டில் தான் போகுது. 2 பேருமே ஒரே வாழ்க்கை முறையில் தான் இருக்காங்க, ஒரே உலகத்தில் தான் வாழ்கிறாங்க.
இந்த 2 நபர்களில் யார் அதிகமாக ப்ராக்டிக்கலாக வாழ்கிறாங்க, யார் ப்ராக்டிக்கலாக வாழலன்னு பாருங்க. 2 இப்போ நாம் வந்து மாருதி 800ன்னு பேசுகிற ஒரு லைன் வந்து மற்ற எல்லா காருக்கும் எதிராக பேசலை. ஆமாம், இல்லை அது வந்து கொஞ்சம் பழைய அவங்கவுங்க ஏதோ செஞ்சுக்கிறாங்க. இப்போ பென்ஸ் வச்சுருக்கிற ஒருத்தர் மினி அவருக்குன்னு பர்சனலாக ஒரு சார்ட்டர் ஃப்ளைட் வாங்குகிற லெவலுக்கு இருக்கிறவர், ஆனால் பென்ஸில் வச்சுருக்கிறதுன்றது அவருக்கு எளிமையாக இருக்கும். ஆமாம், அப்போ அது வேறு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்தால் எல்லா காரும் ஒரே இதில் தான் ரோட்டில் தான் போகுது. ப்ராக்டிக்கலாக யார் அப்படின்னு எடுத்திங்கன்னா, உங்களுடைய வருமானத்துக்கு, செலவுக்கு, நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு, யூசேஜுக்கு, மைலேஜுக்கு, சேஃப்டிக்கு, உங்கள் ஓட்டுற ஸ்டைலு, இது எல்லாவற்றிற்கும், ஏன்னா ஓட்டுற ஸ்டைல் தான் நேரத்தை தீர்மானிக்கும். இது எல்லாவற்றிற்கும் ஒத்து போகிற எந்த காரும் உங்களுக்கு பெஸ்ட்டு கார் தான். வாரன் பஃபெட் ஒரு தடவை டிஸ்கவுண்ட் சேல் போடுறப்ப, உலகத்தின் நம்பர் 1 பணக்காரர், டிஸ்கவுண்ட் சேல் போடுறப்போ போய் ஒரு கோட் வாங்குறார். கூட இருந்தவங்க கேட்குறான், நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் டிஸ்கவுண்ட் போடுறப்போ வந்து வாங்கலாமா அப்படின்னு சிரிச்சுட்டு கேட்குறான். அப்போ அவர் சிரிச்சிட்டே சொல்கிறாரு, டிஸ்கவுண்ட் போடாதப்போ நான் கொடுக்குற பணத்துக்காகவோ, டிஸ்கவுண்ட் கொடுக்குறப்ப நான் கொடுக்குற பணத்துக்காகவோ கோட்டை அவங்க எதுவும் குறைக்கிறதில்ல. குறைக்கிறாங்களா? நீல அகலத்தை குறைக்கிறாங்களா? 2 முறை நான் பணம் கொடுத்தாலும் அதே கோட் தான் போட போகிறேன். காமன் சென்ஸ். ஏன் செய்யக்கூடாது? அதாவது என்கிட்ட பணம் அதிகமாக இருக்குன்றதுனால நான் வந்து அதிகமாக வாங்கணும்னு அர்த்தம் இல்லை. அந்த பொறுமை எங்கே வருதோ அவங்களால தான் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக செய்ய முடியும். அந்த நிதானம் இல்லைல்ல. அதாவது என்கிட்ட அதிகமாக இருக்குன்றதுனால நான் காண்பிக்கணும் அப்படின்லாம் யாரும் சொல்லலையே. யார் சொன்னா? அப்போ அந்த புத்தாண்டுக்கான இலக்குகளை எடுக்கிறப்பவும் என்னால் என்ன முடியும்? ஜிம்மு 1000 சொல்லும், யோகா கிளாஸ் 1000 சொல்லும். இப்போ எனக்கே நான் வந்து அதாவது கோவிடுக்கு முன்னாடி இருந்த வெயிட் மிக குறைவாக இருந்தேன். கோவிட்னுடைய இம்பேக்டாக என்னன்னு தெரியல, என்னுடைய வெயிட் வந்து கூட ஆரம்பித்தது. இப்போ நான் வந்து அது வழக்கமாக ஒரு கவலை இருக்கும்ல, அந்த கவலை எனக்கும் இருந்தது. என்னடா இது வெயிட் கூட்டிகிட்டே இருக்கேன். இத்தனைக்கும் நான் வந்து ரொம்ப லிமிட்டடாக ப்ராப்பராக அப்படியெல்லாம் ஃபுட்டில் இருந்து இன்டேக்கில் இருந்து எல்லாம் சரியாக இருந்தாலும் என்ன இப்படி வருது அப்படின்னு. அப்போ ஒரு முடிவுக்கு வரும். என்ன முடிவுன்னா, பிளட் ரிப்போர்ட் படி எப்படி இருக்கேன், அது இன்டர்னல் ஃபிட்னஸ். எக்ஸ்டர்னல் ஃபிட்னஸ்னால் ஷேப்பு. இப்போ நீங்கள் 6 பேக் வைக்கிறது உங்களுக்கா எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கானா? ரெண்டுக்கும். ஆனால் இன்டர்னல் ஃபிட்னஸ் இருக்குல்ல, பிளட் ரிப்போர்ட், அது உங்களுக்கு மட்டுமே. கம்ப்ளீட் பிளட் ரிப்போர்ட் ஒன்று எடுத்து இப்போ 90% அளவுக்கு சரியாக இருக்குன்னு வைங்களேன். உங்கள் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் வந்து ஆப்ஷனல். வேணும்னா நீங்கள் 6 பேக்குக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 மாதம் பிரேக் கொடுத்துட்டு ஜிம்முக்கு போய் நான் செய்ய வேண்டிய வேலையில் செஞ்சு திரும்ப என்னோடய 6 பேக்கோடு வந்து இங்கே உட்காரலாம். அது எனக்கு அப்பியரன்ஸ்லாம் நல்லாயிருக்கும், பார்க்குறவங்களுக்கு எல்லாம் அது ஓகே தான். ஆனால் ரிவர்ஸில் யோசிங்களேன், ஜிம்முக்கு போய் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ஆனால் இன்டர்னல் அப்பியரன்ஸு ஒஸ்ட்டாக இருக்கும். என் கூட இப்போ நான் பூட்டான் வந்து 13,000 ஃபீட்டு ட்ரெக்கிங் முடித்தேன். என் கூட வந்திருந்ததில் 2-3 பேருக்கு லீனாக அந்த மாதிரி 6 பேக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வாட்ட சாட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான, ஆனால் ஏற முடியல, தடுமாறுறாங்க. அந்த இன்டர்னல் ஃபிட்னஸ் இருக்கா? இன்டர்னல் ஃபிட்னஸ் மாதிரி தாட் ப்ராசஸில் ஃபிட்டாக இருக்கமா? ஐயோ என்னால் முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு நான் இப்போ இதுவரை எங்கே போயுமே முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சதே இல்லை. இன்ச் பை இன்ச் தான் ஏறணும். கிலோமீட்டராக ஏற முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஏற முடியும். பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நான் ஏறுறது. அப்போ இந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்காக எடுக்கிற இலக்குகள், அதை நோக்கி பயணிக்கிறது நிச்சயமாக ஒரு 3 வாரம் 4 வாரம் அவ்வளோதான் தாக்கு பிடிக்கும். 6 மாதம் ஸ்டாப் ஆகிடும். பட் இன்டர்னல் வேர்ல்டுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, யார் என்ன நினச்சா என்ன, என் உடம்புக்கு இப்போ நிறைய சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபிட்டாக, இன்னும் சரியா அப்படின்லாம் பேசுவாங்க. எனக்கு என்ன, அவங்க சொல்கிற வெல்விஷராக அவங்க சொல்கிற விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம், அது ஓகே. ஆனால் எனக்கு இயல்பாக இங்கே வர ஒரு பதில் இருக்கும், சொல்கிறது இல்லை. என்ன பதில்னா, 365 நாள் நான் எப்படி வாழறேன்னு தெரியாது.
ரெஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கணும் சார், உங்கள் உடம்பை பார்த்துக்கணும் சார்னு சொல்கிற அதே மனிதர்கள் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங்னு வர்றப்ப நான் நைட்டு 11, 12, 1 ஆனாலும் எனக்கு நான் பேசி ஆகணும்னு வர்றவங்க இருக்காங்கள்ல, அப்போ அது டிஸ்டர்பன்ஸ் தானே ஆகுது. அப்போ இந்த மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா, உங்களுக்கு போகிற போக்கில் சொல்கிறது சொல்லிவிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு தேவைன்னும் போது உங்களை பற்றி நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்றதெல்லாம் வராது சார். ஆனால் பொதுவாகவே ஒரு புதிய ஆண்டு, ஒரு புதிய தொடக்கம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு புதிய நம்பிக்கை கொடுக்கும். ஆமாம், அந்த நம்பிக்கையில தான் வர எல்லா நியூ இயர்லையும் அந்த ரெசல்யூஷன்லாம் எடுக்கிறாங்க. அப்படிதான் இது வரைக்கும் இருந்தது. ஆனால் இந்த போக்கு வந்து அந்த மாஸ் மென்டாலிட்டியின் காரணமாக மாறிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இந்த புதிய வருடம் புதிய சிந்தனைகள், புதிய இலக்குகள் நல்ல விஷயம். அதை வெளி உலகத்துக்கு சொல்லிட்டு செய்கிறது கூட ஓகே தான், என்னை பொறுத்தளவு. சொல்லாமல் இருங்கன்னு நான் சொல்லலாம். ஆனால் வெளி உலகத்துக்கு சொல்கிறதே அவங்க அட்டென்ஷனை கவர்றதுக்கு, லைக்ஸ் வாங்குறதுக்கு, கமெண்ட் வாங்குறதுக்கு, அது செஞ்சு டெய்லி ஃபோட்டோ போடுறது, நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு இடத்துல எவனோ ஒருத்தன் வந்து கீழே வந்து, ஏடா நீ செய்கிற அதுக்காக என்ன ஏன் டெய்லி எழுதுற அப்படின்னு வித்தியாசமாக கேட்டுருவான். இல்லை, அது மூலிமா இன்னொருத்தர் இன்ஸ்பயர் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல சார்? அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் நம்ம மாஸ் மீடியாவில் வந்து நல்ல விஷயம் எங்கே வருது? நீங்கள் இன்றைக்கி FB எடுங்க, இன்ஸ்டா எடுங்க, ஒரு நாள் முழுக்க உங்கள் கண்ணில் படுறதெல்லாம் படிங்க. ஒரு 1000 தகவல் படிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு 15லேருந்து 20 நல்ல தகவல் இருந்தால் பெரிய விஷயம். ஏன்னா மெஜாரிட்டி வந்து யாரை எங்கே குறை சொல்லலாம், யார் எதில் சரியில்லைன்றதுல தான் கவனம் அதிகமாக இருக்குது, அல்லது யார் நம்மளை விட நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறதுல கவனம் அதிகமாக இருக்குது. அப்போ திரும்ப அது வந்து விழுந்துகிட்டே இருக்கும். அப்போ நான் 365 நாட்களாக எப்படி இருக்கேன், காலையில் அதிகாலையில் யூஎஸ் கிளைண்ட்ஸுக்கு வந்து அதிகாலையில் வேணும், அதே யூஎஸ் கிளைண்ட்ஸுக்கு லேட் நைட் வேணும். டே ஃபுல்லாக யோசிச்சிங்கன்னா யூரோப்பில் இருக்க கிளைண்ட்ஸுக்கும் நம்ம மிடில் ஈஸ்டில் இருக்கிற கிளைண்ட்ஸுக்கும் வேணும். அதிகாலையில் அகெயின் ஜப்பான் அண்டு ஆஸ்திரேலியா அவங்களது வந்துடும், காலையிலே வந்துடும். அப்போ இது கடந்து நான் வந்து கார்ப்பரேட் ட்ரைனிங் பண்ணுறேன், இது கடந்து நான் வந்து என்கிட்ட படிக்கிற ட்ரெயினர் ஆகணும், கவுன்சிலர் ஆகணும்னு வர்றவங்க மென்டராக என்கிட்ட வந்து அவங்களுடைய படிப்பை தொடருவாங்க. இவ்வளோ விஷயங்களையும் செய்து கொண்டே நம்ம சொல்லுவோம் 20 நிமிஷம்தான் எக்ஸசைஸ்க்கு அப்படின்னு. நான் 1.5 மணி நேரம் வாக்கிங் அப்படின்றத சின்சியராக செய்கிறேன், ஃபுட்டில் கண்ட்ரோலாக வச்சுக்கிறேன், ஸ்லீப்பை ஒழுங்காக செய்கிறேன். இவ்வளவும் இருந்துமே கூட இயல்புன்னு ஒன்று இருக்குது, உடம்புக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது. அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ஒர்க் பண்ணால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இப்போது சில பேர், நான் இப்போ ரீசெண்டாக கங்கை அமரன் அவரோட கராட்டக்காரன் படம் வந்து திரும்ப ஒரு தடவை பார்ப்போன்னு போட்டு பார்த்தேன். இப்போ நம்ம பார்க்குற கங்கை அமரன் சார் வந்து லீனாக இருக்கார், ஆனால் அதில் கொஞ்சம் குண்டாக இருக்கார். ஆனால் அவருடைய ஆரம்ப காலங்களில் பார்த்திங்கன்னா லீனாக இருக்கார். அப்போ அப்படி தான் அந்த கிராஃப் அமையுது, மேலே ஏறி அப்புறம் இறங்கிறது அப்படின்றது இயல்பு. இதில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலுமே சில நேரங்களில் உங்களையும் அறியாமல் கூடுறது, குறையிறது, இதெல்லாம் நடக்கும். ஸோ இதுக்குள்ளே போய் நம்ம ரொம்ப குழப்பிக்க வேண்டியதில்லைன்றது. இப்போ 2025 பற்றி பேசுகிறதுல ஒன்று வந்து புத்தக வாசிப்பு சொன்னேன், நடக்கிறது சொன்னேன். 2025 தான் இந்த கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு முடி வந்து டொனேட் பண்ணணுன்ற, அதுக்கு தான் இப்போது வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் இந்த இடம்லாம் எனக்கு முடியே இல்லைன்ற லெவலுக்கு போச்சு. எங்கேயோ பேசும்போது அல்மண்ட் ஆயில் வந்து நல்லது அப்படின்னாங்கன்ட்டு அல்மண்ட் ஆயிலை தடவ ஆரம்பித்தது தான். ஸோ அதிலேருந்து என்னன்னு தெரியல, திரும்பவும் முடி வளர ஆரம்பிச்சது. வளருது, நல்லபடியாக நம்ம அதை யாருக்காவது டொனேட் பண்ணுற அந்த விஷயத்தை செய்வோமேன்னு இப்போ வளர்க்க. இது 2025, அநேகமாக 2026 எண்டில் டொனேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கடந்த வருடத்தில் இந்த என்னிடம் தொடர்பில் இருக்கிற இந்த குடும்பங்களை 2 முறை ஒரு வெளி உலக அனுபவம், ஒரு ட்ராவலாக இருக்கணும், கூட்டிகிட்டு போகணும், அங்கே பயிற்சி வகுப்புகள் நடத்தணும் குடும்பமாக குழந்தைகளோட, அதே நேரத்தில் அது ஒரு ட்ராவலாகவும் இருக்கணும் அப்படின்றத யோசிச்சுருந்தேன். அது 2ன்னு யோசிச்சுருந்தேன், கிட்டத்தட்ட 3 முறை செய்தோம். அது மாதிரி யதார்த்தமாக
நடக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சு முடிக்கிறதுன்றதே மிகப்பெரிய விஷயம். எதையோ யோசித்து நான் வந்து இப்போ நான் 39 லட்சம் ஸ்டெப் நடந்திருக்கேன்னு சொல்கிறேன். இது யதார்த்தமாக முடிகிறது. இதை நான் வந்து 1 கோடி ஸ்டெப் நடக்க போகிறேன் அப்படின்னு இப்போ இந்த வருஷம் போட்டுட்டு ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக இது எங்கேயுமே அதை 25,000 இப்போ நடக்கலைன்னு யார் கேட்டால், அதாவது எனக்காக நான் நடக்கிறது போய் அதில் ஒரு ஈகோ டெவலப் ஆகி அதை வந்து உலகத்துக்கு சொன்னால் எல்லோரும் பிரமிக்கணும்னு நினச்சி சொல்லி அதுக்கப்புறம் எதையோ செஞ்சு அப்புறம் ஒரு 6வது வாரம் 7வது வாரம் இல்லை அது அவ்வளோ சரியாக வராது, அதனால் மாற்றிட்டேன். தேவையில்லாதது. சார் இப்போ இந்த ரெசல்யூஷன் எடுக்கும்போது சார் எனக்கு என்ன கேள்வினா, எக்ஸ்டர்னலாக நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ நம்ம வாங்குகிற சேலரியிலிருந்து நம்மள்ட்ட எவ்வளோ ஃபண்டு இருக்குது, எவ்வளோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்காக இருக்கும், என்னென்ன வாங்கலான்ற மாதிரி நிறைய பேர் எடுப்பாங்க. ஆனால் இன்டர்னல் மெஷர்மெண்ட் இருக்குல்ல, சைக்கலாஜிக்கலாக உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இன்டர்னலாக அந்த மனதளவில் இருக்கக்கூடிய ரெசல்யூஷனுக்கு எப்படி நம்ம மெஷர் பண்ணி எப்படி அதை வந்து ப்ராக்டிக்கலாக மாற்றுறது? 2026 எத்தனை முறை சிரிக்க போகிறீங்க? ஸ்மைலிங் உங்கள் முகத்தில் எத்தனை முறை இயற்கையாக இருக்க போகுது? எத்தனை முறைன்னு நான் கேட்கறதுக்கு காரணம் உண்டு. ஏன்னா பொதுவாக நாம் நீங்கள் இப்போ ரோட்டில் போங்க, பொதுவாக நாம் முகம் வந்து ஒரு மாதிரி சுருங்கிய போய் இருக்கும். ஆமாம், அப்படி தான் இருப்போம். நீங்கள் பூட்டான் போங்க, பொதுவாக சிரிச்ச முகமாக இருக்கும். சுருங்கிய மனிதர்கள்னு பார்க்கவே முடியாது. முகம் சுருங்கிய மனிதர்கள் ரொம்ப ரேர். நான் என்னுடைய FB போஸ்ட்லேயே எழுதியிருந்தேன், பூட்டான் கவர்மெண்ட் வந்து நேஷ்னல் பிஹேவியர்னு ஸ்மைலை அனௌன்ஸ் பண்ணிடலான்னு. போனாலும் அந்த பிஹேவியர். ஸோ இதையே யாரும் இலக்கு எடுக்கிறதில்ல. ஓகே, 2026 எத்தனை முறை மனைவியை பேச சொல்லி கேட்க போகிறீங்க? அவங்க பேசிட்டோம், நீ உன் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்னு எத்தனை முறை கேட்க போகிறீங்க? எத்தனை முறை குழந்தைகள் பேச சொல்லி கேட்க? இதெல்லாம் இலக்குகள், இதெல்லாம் எடுக்கிறதில்ல. நமக்கு இலக்குகள்னாலே பொருள் சார்ந்தது தான். இடம் வாங்கணும், கார் வாங்கணும், வீடு விற்கணும், வீடு வாங்கணும், கடன் அடைச்சிடணும், இப்படி தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர குடும்ப எண்ணங்கள் சார்ந்த இலக்குகள், தனி மனித எண்ணங்கள் சார்ந்த இலக்குகள் 2026 ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கோமே, ஒரு உதாரணத்துக்கு 365 மணி நேரம் நான் வந்து ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து விலகி இருக்க போகிறேன். ஓகே, அது வந்து என்னோட நேரம். சரி, 2026 காலையில் எழுந்ததும் ஒரு லிட்டர் அல்லது 2 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ குடிச்சு முடிக்கிற வரை ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருக்க போகிறேன். இந்த இலக்குகள்லாம் வந்து ரொம்ப இயல்பான மிக முக்கியமான விஷயங்கள், ஆனால் செய்ய மாட்டோம். அதை விட்டுட்டு நான் வந்து 100 புஷ்அப் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் அதை தவறாக சொல்லலை. ஆனால் நம்ம யதார்த்த வாழ்க்கைக்குள்ளே சில விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ இப்படி வச்சுக்குவோம், 2026 உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பொருள், தேவையில்லாத பொருளை எப்போ வெளியில் அனுப்ப போகிறீங்க? என்னென்னமோ இருக்குது வீட்டுக்குள்ளே, மனசுக்குள்ளே என்னென்னமோ இருக்குது சார். வீட்டுக்குள்ளே பொருள், இப்போ இது சொன்னால் தான் புரியும் மக்களுக்கு. இது சரி, இப்போ மனசுக்குள்ளே வருவோம். அடுத்தது வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளை வெளில அனுப்பிச்சிட்டிங்க 2026. மனசுக்குள்ளே வச்சுருந்த வன்மம், கோபம், குரோதம், பழிவாங்கல், பொறாமை, இந்த மாதிரி என்னென்னமோ இருக்குல்ல, இன்னமும் இருக்குது. அது 2026 சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட போய் பேசி அதை க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? சாரின்னு சொன்னால் சிலது க்ளோஸ் ஆகிடும், தப்பு தான் மன்னிச்சிக்கோன்னு சொன்னால் சிலது க்ளோஸ் ஆகிடும், நீங்கள் கரெக்டு நான் தப்புன்னு சொன்னால் சிலது க்ளோஸ் ஆகிடும். நல்லா கவனித்து பாருங்கள், இதில் எல்லாத்துலேயும் நம்ம திருத்திக்கிறது தான் சொல்கிறேன், எதிராளியை சொல்லவே மாட்டேன். நீங்கள் அன்னைக்கு ஒரு சொன்னது கரெக்டு, நான் தான் தவறாக சொல்லிட்டேன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையே சால்வ் ஆகிடும், சொல்ல மாட்டோம். இப்போ இதெல்லாம் ஏன் இலக்குகளாக வரல? 2026 உங்களுக்கே, அதாவது நீங்களும் மனைவியும் மட்டுமே பயணம் பண்ணக்கூடிய நாட்கள் எத்தனை? 2026 அப்பாவும் பையனும் ட்ராவல் பண்ணக்கூடிய நாட்கள் எத்தனை? 2026 அப்பாவும் மகளும், அம்மாவும் பையனும், அம்மாவும் மகளும், அம்மா மட்டும் தனியாக, அப்பா மட்டும் தனியாக, சோலோ ட்ராவல், இதெல்லாம் எப்போ பண்ண போகிறோம்?
2026 ஒரே புத்தகத்தை 3 முறை வாசிக்க போவது எப்போ? ஒரு முறை இல்லை, 3 முறை ஒரே புத்தகம். ஏன் 3 முறை? முதல் முறை நீங்கள் வாசித்தப்போ நீங்கள் இருந்தால் வேறு, 2வது முறை நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் வேறு, 3வது முறை வாசிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் வேறு. பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை நான் மினிமம் ஒரு 15லேருந்து 16 முறை படித்திருப்பேன். ஒவ்வொரு முறையுமே அந்த புத்தகத்தில் ஏதோ ஒரு வரி இதுக்கு முன்னாடி படிக்கலையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம மாறுறோம், புக்கு மாறல, புக்கு அப்படியே தான் இருக்குது, நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். இப்போ அந்த மாதிரியான இலக்குகளை நம்ம ஏன் எடுக்கிறதில்ல? நீங்கள், மனைவி, கணவன், குழந்தைகள், கணவன், மனைவி, குழந்தைகள் 4 பேரும் உட்கார்ந்து ஒரு 3 மணி நேரம் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் பேசப்போவது எப்போ? 3 மணி நேரம் ஏன் சொல்கிறேன்னா, இடைமறிக்காமல் பேசுனீங்கன்னா கணவன், மனைவி, குழந்தைகள் பேசி முடிக்கும்போது 3 இல்லை 5 மணி நேரத்தை தாண்டும். அவ்வளோ இருக்குது உள்ள, சொல்ல மாட்டாங்க. 2026 நீங்கள் கடிதம் எழுத போகிறது யாருக்கு? உங்கள் குடும்பத்திலே வச்சுக்குவோம். கணவன், மனைவி, குழந்தைகளுக்கு ஒரு கடிதம் எழுதணுன்னா என்ன எழுதுவீங்க? அந்த கடிதத்துலேயும் திரும்பவும் பிரச்சனைகளை தான் எழுதுவீங்களா? வன்மம் தான் இருக்குமா? கோபம் தான் இருக்குமா? இல்லை ஏதாவது தீர்வை நோக்கி இருக்குமா? 2026 நீங்கள் போய் பார்க்க போகிற வெற்றி பெற்ற மனிதர்கள் யார்? 2026 நீங்கள் போய் பார்க்க போகிற மிக வயதான மனிதர்கள் யார்? 96, 97, 95 அவங்கள போய் பார்த்து அவங்கள்ட்ட ஒரு மணி நேரம் பேசினா நமக்கு வாழ்க்கை இன்னும் இலகுவாக மாறும். ஆனால் நீங்கள் சொல்கிற இத்தனை பாயிண்ட்ஸ் யாருக்குமே இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். வராது. நம்மளுக்கு எல்லாமே சுற்றி ஒரே சைக்கிளில் தான் போயிட்டு. இப்போ நான் சொல்கிற அத்தனையும் ஒவ்வொரு வருடமும் நான் செய்கிறேன். நான் இதை வெளியிலலாம் இப்போ தான் முதல் முறையாக அநேகமாக சொல்கிறேன். நான் FBயில் கூட இந்த மாதிரிலாம் எழுதுனதில்லை. ஆனால் இது ஒன்றும் சார், இது மோஸ்ட்லி யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் சில பேர் ரெசல்யூஷன் எடுப்பாங்கல்ல, ரெசல்யூஷன் எடுக்கிறத உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறீங்க. அந்த ஒரு கெப்பாசிட்டி எப்படி வளர்த்துக்கிறது? சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல, வெளியில் சொல்லலாம். பட் சொன்னால் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னாலும் சொல்லணும். இல்லைன்னா அது பப்ளிக்கை ஏதோ நான் சில நேரங்களில் சில விஷயங்களை சொல்லுவேன், செய்ய முடியலன்னா கீழே போய் என்னால் இது சொன்னேன் செய்ய முடியலன்னு எழுதுவேன். ஏன்னா இந்த பப்ளிக் யாரும் உங்கள்கிட்ட ஏன் செய்யலைன்னு கேட்கவே மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, அவர் அது செய்கிறார் இது செய்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளை பற்றி நாமளே ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணுறது தானே அது. நம்ம செய்கிறோமா இல்லையா தெரியாது, ஆனால் செய்கிறோம்னு சொல்லிகிட்டே இருப்போம். இப்போ 30,000 புக்கு படித்தேன், 40,000 புக்கு படித்தேன்னு யாரோ சொல்கிறாருன்னா கேட்குறவங்க நம்புகிறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஒரு சாதாரண கணக்கு போட்டு பார்த்தா அது வாய்ப்பு இல்லைன்னு தெரியும். ஆனால் 20,000 படித்தேன், 35,000 படித்தேன் அப்படின்னு யாரோ சொல்கிறாங்கன்னா அந்த ஹைப் இருக்குல்ல, அது நம்மளும் படிப்போம் அப்படின்னு படிக்கிற யாரோ அவங்களுக்கு அது நல்ல விஷயமா கூட இருக்கலாம். அவ்வளோலாம் படிச்சு நம்மளால் அவ்வளோ அட்லீஸ்ட் ஒரு புக்காவது படிப்போம் அப்படி ஒன்று நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் பொதுவாக என்ன நடந்துரும்னா, பெரிய ஆள் அப்படின்னு அந்த ஹைப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த இலக்குகளை நாம் வெளியில் சொல்கிறோமே தவிர நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்கு அல்ல. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு 20,000 புக்கு எதுக்கு படிக்கிறோன்றதே முதல்ல, அதாவது புத்தகம் படிக்கிறது வேறு, புத்தகத்தை புரிஞ்சுக்கிறது வேறு, புத்தகத்தை ஃபாலோ பண்ணுறது வேறு, புத்தகத்தில் இருக்கிறது செய்கிறது வேறு, புத்தகத்தில் இருக்கிறத வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வது வேறு. புத்தகம் படிக்கிறதே சாதனை இல்லை. மாப் மென்டாலிட்டி மாதிரி ஹைப் மென்டாலிட்டி ஒன்று இருக்குது. இன்ஸ்டாகிராமோ FBயோ ஹைப் மென்டாலிட்டிக்கு ரொம்ப துணை போகுது. ஏதோ ஒரு ஃபோட்டோவை போடலாம், இப்போ ஒரு புக்கை வச்சுட்டு வாரம் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா 15வது வாரம் 16வது வாரம் இந்த உலகம் பெரிய படிப்பு நல்லா படிக்கிற ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடும். நம்ம உண்மையிலேயே படித்தோமா, நம்ம எங்கேயாவது அதை பற்றி ஒரு 20 நிமிஷம் ஆடியோ கேட்டு நம்ம படித்த மாதிரி எழுதிக்கிறோமா? இதெல்லாம் ஏன் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, யார் இதெல்லாம் வெரிஃபை பண்ண போகிறா? இப்போ நீங்கள் பர்சனலாக ஏதோ ஒன்று சொன்னீங்க அப்படின்றது செஞ்சீங்களான்னு யாருக்கும் தெரியாது. நான் இப்போ சில விஷயங்களை செஞ்சேன்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்களை செய்ய முடியலன்றதும் எழுதுகிறேன், சொல்கிறேன், ஆனால் செய்ய முடியல. அதனால் நான் என்னை கொஞ்சம் அதிகமாக மதிப்பிட்டுட்டேன். என்னை அதிகமாக நான் மதிப்பிட்டுட்டேன்னு உணர்றது தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ரியலைசேஷன்.
அதை ஒரு இலக்காக எடுக்கலாம். 2026 எதெல்லாம் நான் அதிகமாக என்னை மதிப்பிடுறேன். அடுத்தது 2026 எதெல்லாம் நான் குறைவாக என்னை மதிப்பிடுறேன். 5 வருஷத்தில் ஒருத்தர் ஒரு கார் வாங்கணும்னு நினச்சாரு, 3 வருஷத்தில் வாங்கிட்டார். அப்போ குறைவாக தானே மதிப்பிட்டிருக்காரு. அந்த மாதிரியான இலக்குகளை நோக்கி தான் நம்ம பயணிக்கணுமே தவிர தனி மனித எண்ணங்கள், தனி மனித வாழ்க்கை, தூங்குகிற நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணுற ஏதாவது ஒரு போஸ்ட் எனக்கு காமிங்க. 9:30 மணிக்கு நான் படுக்க போகிறேன், 3:30 மணிக்கு எந்திரிக்க போகிறேன், அல்லது 4:30 மணிக்கு எந்திரிக்க போகிறேன் அப்படின்ற போஸ்ட் ஒன்று வராது. ஏன்னா அது கஷ்டம். எது ஈஸி, 12 மணி வரை முழிச்சாவது, 1 மணி வரை முழிச்சாவது நான் இதை எழுதிடலான் இருக்கேன்னு எது செய்யக்கூடாதோ அதை செய்த மாதிரி ஒரு இலக்கை கொண்டு வர்றது அது இல்லை. புதிய வருடம் பற்றி நிறைய பேசினோம். புதிய வருடத்தில் எடுக்க வேண்டிய இலக்குகள் பற்றி பேசினோம். நான் அடிக்கடி சொல்கிற விடயம் புத்தக வாசிப்பை ஒரு இலக்காக எடுக்கலான்றது. நானே ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தலான்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை ஏற்கனவே நான் படித்திருந்தாலும் சமீபத்தில் என்னுடைய குஜராத் டிரைவில் என்னுடைய நண்பர் பீரேன் பிரம்பத் அவர் இந்த புத்தகத்தை எனக்கு பரிசா, பீரேன் பூர்வி கணவன் மனைவி 2 பேருமே இந்த புத்தகத்தை பரிசாகிச்சாங்க. டோன்ட் ஸ்வெட் த ஸ்மால் ஸ்டஃப், அப்புறம் அண்ட் இட்ஸ் ஆல் ஸ்மால் ஸ்டஃப். நம்ம பொதுவாக சின்ன சின்ன விஷயங்களை தான் ரொம்ப பெருசாக்குவோம், அது ரொம்ப பெருசாக்கிடுவோம். அது ரொம்ப சாதாரணமான விடயமாக இருக்கும், ஆனால் அதுதான் பெருசாக்குவோம் அல்லது செய்கிறதில்ல. சின்ன சின்ன விஷயங்களை செய்திருந்தால் சரியாக போயிருந்திருக்கோம், செய்ய மாட்டோம். அல்லது சாதாரண விஷயம் அதை பேசி பெருசாக்கும். அதை பற்றிய புத்தகம் ஃபார்வேர்டு ராபின் சர்மா எழுதினது. இந்த புத்தகத்தை பற்றி எப்படியான புத்தகம்னு ராபின் சர்மா எழுதியிருப்பார். புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் உண்டு. ஆனால் ஒரு விஷயத்தை நேற்று கூட நான் என்னுடைய முகநூலில் பகிர்ந்திருந்தேன். அதையும் சொல்லி உங்களுக்கு இந்த புத்தகத்தை எல்லாருக்குமா கொடுக்குறேன். அதாவது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு தெரியாத மனிதர்களை பார்க்கும் பொழுது, அதுவும் கண்ணோட கண் பார்க்கும்போது, நம்மால் ஒரு சிரிப்பை அவங்களுக்கு கொடுக்க முடியுதா அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அதை செய்ய மாட்டோம். அதை செய்கிறதன் மூலம் என்ன ஆகுது, நாம் சில விதமான மனிதர்களை கண்டுபிடிக்க முடியும். ஒரு சில மனிதர்கள் உடனே சிரிச்சிருவாங்க, ஒரு சில பேர் சிரிப்பாங்க ஆனால் கொஞ்சம் நிதானிப்பாங்க, ஒரு சில பேர் சிரிக்க மாட்டாங்க, ஒரு சில பேர் முறைப்பாங்க, ஒரு சில பேர் முகத்தையே திருப்பிடுவாங்க. ஒரு ஆக்ஷன் இத்தனை வகையான மனிதர்களை நமக்கு அறிமுகப்படுத்தும். சிரித்தா யாரோ சிரிக்க முடியதில்ல, அந்த மனிதர்கள் யார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, என்ன லைஃப்பில் என்ன பிரச்சனைகள், நமக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கும், ஆனாலும் வாழ்க்கையை எளிதாக எடுத்துகிட்டு கடந்து போகிறவங்க அப்படின்றத ஒரு டாபிக் சொல்லும் இதில். இந்த மாதிரி மொத்தம் 100 டாபிக் இதில் இருக்கும். அந்த 100 டாப்பிக்கும் ஒவ்வொரு விஷயத்தை, சாதாரண விஷயங்களை நமக்கு சொல்லும். நிச்சயமாக ஒரு எக்ஸலண்ட்டான புத்தகம். இதை படிக்கலாம். 2026க்கான புத்தகமாக இது இருக்கலாம். பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ இலக்குகளை கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ இது ஃபாலோ பண்ணணும். ரொம்ப எளிமையான இலக்குகள் கூட நம்மளாம் இது வரைக்கும் மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்தளவுக்கு எளிமையாக இந்த ஆண்டு அதிகமாக நம்ம சிரிக்கணும் அப்படின்ற மாதிரி, இது வரைக்கும் இறுக்கமாக இருக்கக்கூடிய முகத்தை ஒரு சிரிக்கக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம மாற்றணும் அப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள் 2012 நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு முகத்திலேயாவது நம்ம பேசுனதில் சிரிப்பை பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு எனக்கு தோணுச்சு. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரை அதை என்னால் செய்ய முடியுதுன்னு நான் நம்புகிறேன். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒருத்தருடைய முகத்தில் நம்ம பேசுகிற ஒரு வார்த்தைகள் மூலமாகவோ செய்கைகள் மூலமாகவோ மகிழ்ச்சியை, சிரிப்பை கவனிச்சிடணும். இப்போ நீங்கள் எனக்கு ஹோட்டலில் பரிமாறுறவர்கிட்ட நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது அவருக்கு ஒரு சிரிப்பை கொடுக்குதில்ல. நான் ஹோட்டலில் கார் பார்க் பண்ணும்போது, இதெல்லாம் எளிமையான இலக்குகள். ஹோட்டலில் கார் பார்க் பண்ணும்போது அங்கே ஒரு வாட்ச்மேன் இருப்பார், மோஸ்ட்லி வயதானவராக இருப்பார். அவர் கிளம்பும்போது உங்கள்கிட்ட ஒரு 5 ரூபா கிடைக்குன்றதுக்காக நின்று சல்யூட் அடித்து என் மூலம் செய்வார். அவருடைய ஏழ்மை, இயலாமை. ஏன் இதை கொண்டு போய் அந்த காரை காரு 10 லட்ச ரூபாய் வாங்குகிறோம், 20 லட்ச ரூபாய் வாங்குகிறோம். இந்த காரை கொண்டு போய் நிறுத்தும் போதே அந்த 5 ரூபாயை கொடுத்தா என்ன? அந்த மாதிரி நான் ஒரு முறை கொடுத்தப்ப ஒருவர் அழ ஆரம்பித்தார். கண்ணில் தண்ணி வருது. என்னன்னு கேட்டால், மதிக்கிறீங்களே சார், போதும் சார்
அப்படின்றார். அதாவது இந்த 5 ரூபாயை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு அந்த பக்கம் திருப்பிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், காரை கொண்டு போய் நிறுத்தி அவரை கூப்பிட்டு இந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளே போங்களேன், என்ன அதில் என்ன தப்பு? இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நியாய தர்மம்லாம் பேசுவாங்க. அவர் தான் சம்பளம் வருது, அவருக்கு தான் அது. மனிதம் இருப்பது போதும்னு நினச்சதுன்னா உலகத்தில் பிரச்சனையே இருக்காது. மனிதத்துக்கு இன்னும் தேவை. அதனால தான் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கே நகர்றோம். இப்போ எந்த தொழிலில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ நம்ம இருக்கோம், நம்ம கமெண்ட்டில் யாரோ ஒருத்தங்க உங்களதை கேட்டேன் நான் மாறிட்டேன்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சுருந்தாலுமே அதை படிக்கும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே தான் அந்த 5 ரூபா வேலையும் 10 ரூபா வேலையும் 20 ரூபா வேலை. அது போய் வண்டியை நிறுத்தும் போதே கொடுத்தா என்ன? மாலுக்கு போகிறோம், ரீஃபில் பாப்கார்ன் 400 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அதில் இலக்கு எடுத்தாலும் எடுப்பாங்க. இந்த முறை 52 ரீஃபில் பாப்கார்ன் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு இலக்கு எடுத்தாலும் எடுப்பாங்க. ஆனால் 52 வாட்ச்மேனுக்கு செக்யூரிட்டிக்கு நான் தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நைட்டு அவங்க தடுமாறுவாங்க படுக்கிறதுக்கு, ஒரு ஸ்வெட்டர் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஏன் இதெல்லாம் இலக்குகளாக வரமாட்டேங்குது? மெட்டீரியலிஸ்டிக் இலக்குகளும் இப்படி வரலாம், அப்படியும் யோசிக்கலாம். ரைட் சார். இந்த யோசனையோட இவ்வளோ மிக முக்கியமான கருத்துக்களோட இந்த புத்தாண்டை தொடங்கி இருக்கோம். இந்த எபிசோடை முடிவுக்கு கொண்டு வரோம் சார். இந்த புத்தாண்டில் நிச்சயமாக நம்ம இந்த பணியை தொடர்ந்து நம்ம சிறப்பாக செய்வோம். நம்ம எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு முடிச்சிடலாம் சார். நன்றி சார். தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.